உதாரணத்துக்கு ஒரு கோயில்ல ஏதோ ஒரு தேவதை இருக்கு அப்படின்னா, அது என்ன தேவதை அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணணும்னா, ம். தி ம். மாதவன், எம்பெருமான் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கணும். அந்த மாதிரி அடையாளங்களோட ஒரு வஸ்துவ தெரிஞ்சிருந்தா தான், ம். நம்ம மேற்கொண்டு அத பத்தி விசாரணை பண்ணணும். ஒரு பொருளை பற்றி குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா பொருளை காட்டிலும் வேறுபட்டதாக அதுக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி என்ன, இதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த விக்கிரகம் பக்கத்திலேயே போகலை. இருக்கிறப்போ விருத்தமான, அதாவது அந்த அடைமொழிகளுக்குள்ளேயே விருத்தமான தர்மங்கள் இல்லாமல் போய்விட்டால் அந்த மாட்டை பிரத்யட்சத்தால் பார்த்ததுனால அது இப்படிப்பட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால இப்போது சொல்லப்படுற விசேஷணங்கள் எல்லாம் விருத்தமானவை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு வாக்கியத்தில் 4 விசேஷணங்கள் இருக்குது, விருத்த தர்மங்களை தள்ளிவிட்டுடும். அதனால முதல்ல பிரத்யட்ச பிரமாணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, பிரத்யட்ச பிரமாணம் அதில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவேந்திரபுரம் ஸ்ரீசைல சுவாமி, திருவள்ளரை திருமழிசை பக்திசாரன் சுவாமி 2 பேரோட கூடியிருக்கோம். சில எபிசோட்ஸுக்கு முன்பு அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்ற முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை 2 பேரும் ரொம்ப அழகாக சொன்னதை பார்த்தோம். இப்பொழுது 2வது அதிகரணத்தை பற்றி விசாரம் செய்ய இருக்கிறோம். அந்த விசாரத்துக்குள்ளே போவதற்கு முன்பு ஸ்ரீசைல சுவாமி ஆகட்டும், பக்திசாரன் சுவாமி ஆகட்டும் 2 பேரும் நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் பிஏ இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறம் இப்போது நல்ல லௌகிக வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கார்கள். இது மத்தியே அவர்கள் சந்நிதி கைங்கரியத்தை விடாமல் தவறாமல் செய்து கொண்டு வருகிறார்கள். கூடவே சேர்த்து இந்த ஆழமான விஷயங்களையும் நன்றாக படித்து கொண்டு வருகிறார்கள். இந்த 2 பேரையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நிறைய யுவாக்கள் கைங்கரியத்தில் ஸ்ரத்தை பெற்றவர்கள் அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எம்பெருமானார் சித்தாந்தத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற உற்சாகத்தோடு ஊற்றத்தோடு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இந்த அதிகரணத்துக்குள்ளே போகலாம். 2வது அதிகரணம் ஜென்மாதி அதிகரணம். முதல் அதிகரணத்தில் ஜிக்ஞாசா அதிகரணத்தில் பூர்வபக்ஷம் இந்த சித்த பதார்த்தத்தை வேதாந்தமானது போதிக்காது என்று சொல்லி அதற்கு பிறகு சித்தாந்தம் சித்த பதார்த்தத்தையும் போதிக்கும் என்று அத்தோடு நின்றது. இப்பொழுது அதற்கும் இந்த 2வது அதிகரணம் இதில் பண்ணப்படுற விசாரத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன சங்கதி? முதல்ல நம்ம பிரம்ம விசாரம் பண்ண வேண்டான்ற பூர்வபக்ஷம் வந்தது. அதை எம்பெருமானார் நிரசித்தார். அடுத்தது அடுத்த அதிகரணத்தில் இப்போ ஒரு வஸ்துவை நம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய லட்சணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மமானது எப்படிப்பட்டது அப்படின்னா அதோடைய அடையாளங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அடையாளம் பற்றி விசாரம் பண்ண வேண்டியது தான் இந்த ஜென்மார்த்த அதிகரணம் 2வது அதிகரணம். சரி, ஏன் அடையாளம் தெரிஞ்சாதான் அதை பற்றி நான் விசாரம் பண்ண முடியுமான்னு? உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் ஏதோ ஒரு தேவதை இருக்குது அப்படின்னா, அது என்ன தேவதை அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணணும்னா அதோடைய அடையாளங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்ரீயப்பதித்துவம், திருமார்பில் லக்ஷ்மி தேவி எழுந்தருளியிருக்கணும். சங்கு சக்கர கதத்துவம், சங்கு சக்கரம் இதெல்லாம் பெருமான் தரித்திருந்தானா இது ஸ்ரீயப்பதி, மாதவன், எம்பெருமான் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கணும். அந்த மாதிரி அடையாளங்களோட ஒரு வஸ்துவை தெரிஞ்சிருந்தா தான் நம்ம மேற்கொண்டு அதை பற்றி விசாரம் பண்ணலாம். நல்ல உதாரணம். இன்னும் இதை ஸ்பஷ்டமாக சொல்கிறதுக்கு நல்ல உதாரணம் தான். என்ன எங்கள் பக்திசாரன் சுவாமி சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு சந்நிதி இருக்குது, அந்த சந்நிதிக்குள்ளே என்ன தேவதை அப்படின்னு நம்ம விசாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, என்ன தேவதைன்னு விசாரம் பண்ணுறோமே, ஒவ்வொரு தேவதையினுடைய அடையாளம் தெரிஞ்சால் தான் நான் கரெக்டாக இன்ன தேவதை இன்னும் தேவதை கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ எதை பற்றி நம்ம விசாரம் பண்ணுறோமோ நம்ம அந்த லக்ஷணத்தை ஒழுங்காக தெரிஞ்சிருந்தா தான், அடையாளத்தை தெரிஞ்சிருந்தா தான். இதுதான் சொல்லுவார்கள் ஸ்வேதர வைலக்ஷண்யன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு பொருளை பற்றி குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா பொருளை காட்டிலும் வேறுபட்டதாக அதுக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் சரி இந்த பொருளை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ இந்த கோயில் உதாரணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடியது ஒரு விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த விக்கிரகமானது எந்த தேவதை உடையது, எந்த தேவதையினுடையது அப்படின்ற விசாரம். இங்கே கொஞ்சம் சற்றே ஒரு வேறுபாடு தோன்றுறது. இங்கே எப்படின்னா, நம்ம இப்போ வேதத்தில்
பிரம்மம் 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 அப்படின்னு ஏதோ ஒரு பொருளானது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்மமானது என்ன அப்படின்னு தான் மேற்கொண்டு பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்ம விசாரம் செய்யப்பட போடுறது. சரி, எதை பற்றி விசாரம் பண்ணுறோமோ அதை பற்றி முதல்ல ஒரு கிளியரான ஐடியா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன வேறுபாடு நான் சொல்கிறது புரியுறதா? அந்த கோயில் விஷயத்தில் அந்த விக்கிரகம் இருக்குது, இப்படியானா வச்சுப்போமே. இப்போ கோயில் அந்த விக்கிரகம் இருக்குது, அந்த விக்கிரகம் வந்து எந்த தேவதையினுடையது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த விக்கிரகம் பக்கத்துலேயே போகலை, 1 கிலோமீட்டர் தள்ளி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுமா? ஸோ எக்ஸாக்டாக அந்த விக்கிரகம் என்ன, அப்படியோடைய கை கால்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத சரியாக புரிஞ்சிக்காமல் போனால் அது எந்த தேவதையுடையது அப்படின்றத மேற்கொண்டு அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ முதல்ல அந்த விக்கிரகத்தை மற்ற விக்கிரகத்திலேருந்து நம்ம பிரித்து ஃபஸ்ட்டு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதுதான் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த விக்கிரகத்துக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாதான், எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணாதான் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே விசாரம் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னென்னா இப்போ பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு வேதத்தில் ஏதோ ஒன்று சொல்லப்படுறது, பெருசாக ஏதோ ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம மேலே விசாரம் பண்ண போகிறோம். ஆனால் எக்ஸாக்டாக எதை பற்றி விசாரம் பண்ண போகிறோம், எந்த ஆப்ஜெக்டை பற்றி விசாரம் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுதான் லக்ஷணத்தகா பிரதிபத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். மற்ற எல்லா பொருள்களை காட்டிலும் ஸ்வேதர சமஸ்த விலக்ஷணமாக இதை நம்ம பிரித்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் இந்த ஜன்மாதிகரணத்தில் பண்ணக்கூடிய ஒரு விசாரம். அதை பண்ண முடியுமா முடியாதா, அந்த மாதிரி பிரம்மத்தை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகங்கள் ஓகே இல்லையா? சரி, இதுதான் வந்து இப்போது இந்த 2வது அதிகரணத்தில் பண்ண போகிறார் வேதவியாசர். என்ன சொல்கிறார் அவர்? பிரம்மம் அப்படின்றத நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு ஸ்தாபிக்க போகிறார். இதில் பூர்வபக்ஷம் என்ன? பூர்வபக்ஷம் வந்து இப்போ வந்து தன்னை காட்டிலும் முடிந்த மற்ற பதார்த்தங்களை வேறுபடுத்தி காட்டுவது லட்சணத்தாக பிரதிபத்தி. ஸ்வேதர வியாவிருத்தத்வேன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ நல்ல பதங்கள் எதுனா ஸ்வேதர வியாவிருத்தத்வேன, ரொம்ப அழகான பதம், பிழை இல்லாத சம்ஸ்கிருத பிரயோகம். ஸ்வேதர விலக்ஷணத்வேன அப்படின்னு நான் சொன்னேன், அதே அர்த்தம் தான் இங்கேயும். ஸ்வேதர வியாவிருத்தத்வேன சரியான பிரயோகம். உபனிஷத்தில் சில வாக்கியங்கள்லாம் இருக்குது. அந்த வாக்கியங்கள்லாம் வந்து பிரம்மத்துடைய லட்சணத்தை அடையாளத்தை சொல்லுது. அதில் வந்து ஒரு வாக்கியம் என்னென்னா, பிரம்மம் எதிலிருந்து ஜெகத் உண்டாகிறதோ, எதனால் காக்கப்படுகிறதோ, இதனிடத்தில் லயிக்கிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறாருன்னா, 3 அடையாளங்கள் இருக்குது. அதனால் 3 அடையாளங்கள் 3 விசேஷணங்கள் நம்ம வந்து ஒரு பதார்த்தத்துக்கு இட்டோமே என்னால் அது வந்து தனித்தனி பதார்த்தமாக நமக்கு கிட்டும். அதாவது ஒரு அடைமொழி போட போட ஒரு பதார்த்தமாக ஒரு என்டிட்டியாக நம்ம கிடச்சிட்டே வரும். அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து 3 பிரம்மங்கள் அப்படின்னு தெரிகிறது. அதனால் இப்போ 3 பிரம்மம் இருந்ததுன்னா ஒரு தெளிவே இல்லையே, தெளிவில்லாமல் நம்ம எப்படி பிரம்ம விசாரம் பண்ணுறது அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கு வந்து உதாரணம் காட்டுறார். என்ன உதாரணம்னா, கொம்பில்லாத அரை கொம்புடைய முழு கொம்புடைய மாடு தொழுவத்திலே இருக்கிறது அப்படின்னு உதாரணத்தில் பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு மாட்டுக்கு வந்து அரை கொம்பு தான் இருக்குது, ஒரு மாட்டுக்கு 2 கொம்பு இருக்குது, ஒரு மாட்டுக்கு கொம்பே இல்லை. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து வெவ்வேறு மாட்டு தான் நம்ம புரிஞ்சுப்போம். அதே போல் இந்த வாக்கியத்துக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொள்றதுன்னா, 3 பிரம்மங்கள் தெரிகிறது. அதனால் லோகத்தில் ஏதோ 3 தேவதை அந்த மாதிரி எதுவும் இருக்குன்னு சொல்கிறோம், ஒரு தொழிலும் பண்ணுறதுக்காக. அதனால் 3 பிரம்மங்கள் காட்டுது, ஆனால் வாக்கியத்தில் ஒரே பிரம்மம் தான் சொல்லுது. அதனால் தெளிவே இல்லாத இப்போ இந்த உபனிஷத்து வாக்கியங்களுக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்ட்டு மேற்கொள்ளும். சரி, ரொம்ப அழகாக சொல்லியாச்சு. இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒருமை இருக்குது. அப்படிப்பட்ட மாடுகள் தொழுவத்திலே இருக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலை. அரை கொம்பு, அதே போல் முழு கொம்பு, கொம்பு இல்லாத மாடு தொழுவத்திலே இருக்கிறது அப்படின்னு ஒருமை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போவும் கூட நம்ம என்ன புரிஞ்சுப்போம், ஒருமை பிரயோகம் இருந்த பொழுதிலும் என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா 3 மாடுகள் இருக்கின்றன அப்படின்னு தான் புரிஞ்சுப்போம். இதே மாதிரி தான் தைத்திரிய உபநிஷத் வாக்கியத்தில் என்ன இருக்கு, பிரம்ம அப்படின்னு ஏகவச்சனம். அது பிரம்மாணி அப்படின்னு சொன்னால் தான் பகுவச்சனமாக மாறும். பிரம்ம அப்படின்றது ஏகவச்சனம். ஆக யதோவா இம்மானி பூதானி ஜாயந்தே, அதே போல் மேல வாக்கியம் வருதுல தைத்திரிய உபநிஷத்தில், தத் பிரம்ம அப்படின்னு முடிகிறது. அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஒருமையில் இருக்குது. ஒருமையில் இருந்தாலும் பூர்வபக்ஷம் இங்கே என்ன, ஒருமையில் 3 அடைமொழிகள் வந்ததுனால 3 பிரம்மங்களாக தான் இருக்கும். இது வந்து இங்கே சொல்லப்பட்டது ஒரு பிரம்மம் அல்ல, 3 பிரம்மங்கள் அப்படின்னு ஒரு தேர்வு.
அதாவது பூர்வபக்ஷத்தினுடைய. அப்போ சித்தாந்த கருத்துடையவர்களுடைய பட்சம் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். தேவதத்தா இவ லோக்தாட்சகா சமபரிமாணா அப்படின்னு இருக்காச்சு. யுவா அவர் தேவதத்தன்றவர். யுவன் அப்படின்றது அந்த பிராதிபதிகம் அப்படின்னு சொல்லுவா. யுவன் அப்படின்றது அது முதல் வேற்றுமை விகுதி கூட சேரும் பொழுது யுவா அப்படின்னு மாறும். ராஜா அப்படின்றது பதம் இருக்கு இல்லையா, ராஜன் அப்படின்னு அந்த சொல் வடிவம் பிராதிபதிகம் அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். அதனுடைய முதல் வேற்றுமை விகுதி கூடும் பொழுது அதில் ராஜா அப்படின்னு ஆகும். யுவன் யுவா, தேவதத்தா யுவா லோகிதாட்சா சமபரிமாணா அப்படின்னு இருக்கு. இப்போது தேவதத்தனானவர் சிவந்த கண்ணுடையவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஒரு சரியான உடல் கட்டமைப்பை கொண்டவராக உள்ளார் அப்படின்னு இருக்கச்சு, இந்த இடத்துல நான் 2-3 அடைமொழிகள் இருந்தாலும் அது ஒருவரிடத்திலே பிரத்யக்ஷ பிரமாணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒருவர் தான். அதாவது பிரத்யக்ஷ இல்லை. இப்போ சித்தாந்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயும் 2 அடைமொழிகள் வருது. ஆனால் ஒரு தேவதத்தன் தானே. 3 யுவா லோகிதாட்சா சமபரிமாணா அப்படின்னு வரைச்ச இளைஞராக இருக்கிறார், சிவந்த கண்ணுடையவராக உள்ளார், அதுக்கப்புறம் சரியான உடல் கட்டமைப்பை கொண்டவராக உள்ளான்றப்போ 3 அடைமொழிகள் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ஒருவராக தானே கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷிகளுடைய வாதம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இல்லை, இந்த இடத்துல பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அந்த தேவதத்தை தான் நாம் எதிரே காண்கிற பொழுதுல அவர்கிட்ட 3 அடையாளங்களும் ஒன்றி இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல 3 அடைமொழிகள் இருந்தாலும் அவர் ஒருவராகவே உள்ளார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள பிரத்யக்ஷ பிரமாணம் நம்மிடத்தே உள்ளது. அதே பிரம்மத்தை நாம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் அறிய இயலாது. 3 அடைமொழிகள் கொண்ட பிரம்மம் இந்த இடத்துல பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லாத போதினால் என்ன ஆயிற்று என்றால் 3 பிரம்மங்கள் என்றே தேரும். ஆக பிரம்ம விசாரமானது செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன். ஆக இங்கே முக்கியமான என்னது, அந்த 3 அடைமொழிகள் இருந்தாலும் சித்தாந்தி சாயையா அப்படின்னு சொல்லுவாள். எக்ஸாக்டாக சித்தாந்தம் இன்னும் ஆரம்பிக்கலை, பூர்வபக்ஷம் ஏற்கனவே வந்தாயிடுத்து. என்ன சொல்லப்பட்டிருக்கு பூர்வபக்ஷத்தில், 3 அடைமொழிகள் இருக்கிறபடினால வெவ்வேறு வஸ்து தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு மேலே சித்தாந்தி சாயையா அப்படின்னு சொல்லுவாள். சித்தாந்த பட்சத்திலேருந்து ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த தேவதத்தன் அப்படின்ற இடத்துல 3 அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ஆனாலும் தேவதத்தன் ஒருவன் தான் அப்படி தானே தேறுகிறது. அதற்கு மேலே பூர்வபக்ஷத்தினுடைய பதில் என்ன, அங்கே 3 அடைமொழிகள் இருந்தாலும் கூட பை டிஃபால்ட் சப்தத்தினுடைய ஆப்ரேஷன் என்ன, சப்தமானது அடைமொழி கொடுக்கப்படுறது என்ன பண்ணும், அது அந்த அடைமொழியானது பிரித்தே தான் காட்டும். 3 அடைமொழிகள் இருந்தது என்றால் பை டிஃபால்ட் என்ன அது செய்யும், அது 3 என்டிட்டிஸ் என்று பிரித்து தான் கொடுக்கும். இப்படி இருக்க பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன பண்ணுறது அப்படின்னா, தேவதத்தன் ஒருவன் தானே அப்படின்னு கண்ணு காட்டி கொடுக்குறபடியினால் அந்த சப்தத்தை ஓவர் ரைடு பண்ணுறது, அதனுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷனை ஓவர் ரைடு பண்ணி பிரத்யக்ஷம் 1 அப்படின்னு சேர்க்கிறது. ஆனால் பிரம்மத்தினுடைய விஷயத்திலோ கண்ணுக்கு அப்பாற்பட்ட வஸ்துவாக இருக்கிறபடியினால் உபனிஷத் வாக்கியம் 3 அடைமொழிகளை கொடுத்ததே என்றால் நம்ம அந்த வாக்கியத்திலேருந்து என்ன புரிந்து கொள்வோம், 3 பிரம்மங்கள் என்று தனித்தனியாக தான் புரிந்து கொள்வோம். என்ன தடைப்பட்டு போகிறது நமக்கு, நம்ம டெஃபினட்டிவாக பிரம்மம் அப்படின்னு விசாரம் பண்ண வந்துட்டோம். எக்ஸாக்டாக சொல்லுங்களேன் பிரம்மம்னா என்னது அப்படின்னு என்று கேள்வி எழுந்தாது என்றால் நமக்கு இப்போ சரியான பதில் இல்லை, ஒரு டெஃபினட் ஆன்சர் அங்கே இல்லை. ஆகினால விசாரமானது தடைப்பட்டு போகுமே என்றது தான் பூர்வபக்ஷம். அடியேன் ரொம்ப அழகாக இதுக்கு மேலே ஏதாவது இருக்காங்க பூர்வபக்ஷத்தை பற்றின விஷயம் இருக்கா அடியேன்? இதுக்கு மேலே என்னென்னா, இப்போ திருவாராதனத்துக்கு புஷ்பம் கொண்டு வா அப்படின்னா மற்ற பதார்த்தங்களை புஷ்பம் அப்படின்ற ஒரு என்டிட்டி மட்டும் நம்ம எடுத்துன்னு வரோம் அப்படின்ற மாதிரி ஒன்று. அடுத்தது இப்போ வெள்ளை புஷ்பம் எடுத்துன்னு வா அப்படின்னா ஒரு 1000 புஷ்பம் இருக்குன்னு வச்சுட்டோம்னா அதில் ஒரு 10 வெள்ளை புஷ்பம் தேரும். அந்த வெள்ளை புஷ்பத்தில் அதை மட்டும் எடுத்துன்னு வா அப்படின்ற மாதிரி தேரும். அதனால் இப்போ அந்த பூர்வபக்ஷத்துடைய தாட் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம விசேஷனம் ஆட் பண்ண புது என்டிட்டியாக வரும். அதனால இது வேறுபடுத்தி காட்டுவதற்காக விசேஷனம் உபயோகப்படுத்துது. அதாவது இப்போது புஷ்பம் இருக்குது, வெள்ளை புஷ்பம் அப்படின்றது இருக்குது, அப்புறம் இன்னொன்று ஒரு அடைமொழி
வெள்ளை புஷ்பம், மலர்ந்த புஷ்பம் அப்படின்னு சொல்லலாமா? அப்போது வெள்ளை புஷ்பம், இப்போது மொத்தம் புஷ்பங்கள் இருக்கின்றன, ஒரு 1000 புஷ்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு வச்சுப்போமே. இதில் வெள்ளை புஷ்பம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அந்த அடைமொழியானது அந்த 1000லேருந்து ஒரு 100 பிரித்து கொடுக்கறது, தள்ளி விடுறது, பிரித்து கொடுக்குறதுன்னு 100 தள்ளி கொடுக்கறது. அப்புறம் மலர்ந்த புஷ்பம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த 100க்குள்ளே அந்த மலர்ந்த புஷ்பங்கள் சில தான் இருக்க போகின்றன. அதனால் அந்த 100க்குள்ளே ஒரு 50 புஷ்பம் மலர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. அது 50 மறுபடியும் இது பிரித்து கொடுக்கறது. ஸோ என்ன பண்ணுறது? விசேஷனம் அப்படின்றது பிரித்து தான் கொடுக்கறது அப்படின்றது தான் பூர்வபக்ஷியோடைய தாட் ப்ராசஸ். கரெக்ட். ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துடுது? பிரம்மம் அப்படின்றது பார்க்கும்பொழுது விசேஷனம் இட என்ன ஆகுது? முன்பு சொன்ன வஸ்துவை காட்டிலும் நம்ம இதை பிரித்து ஒரு தள்ளி ஒரு சங்கோஷம் பண்ணுறதோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றது தெரியறது தான் வியாவர்த்தகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். பிரித்தல். அடைமொழி போடுறத என்ன பண்ணுறது அப்படின்னா பிரிக்கிறது தான். வியாவர்த்தகத்துவம் தான் அதுக்கு இருக்குது அடைமொழிக்கு. அப்போது 3 அடைமொழிகள் இட்டோமே என்றால் அது பிரித்து தான் காட்டும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அந்த தாட் ப்ராசஸ். பூர்வபக்ஷி சொல்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு விசேஷணத்துக்கு வியாவர்த்தகத்துவம் தானே சுரூபம். அதனுடைய தன்மை இயல்பு என்ன? பிரிப்பது. அதுதான் அதனுடைய சுரூபமே. அப்போ 3 அடைமொழிகள் இட்டோமே என்றால் பை டிஃபால்ட் என்ன கிடைக்கும்? பிரிவு தான் கிடைக்கும். 3 தனித்தனி அப்படின்னா அந்த பிரிவு தான் கிடைக்கும். அதற்கு மேலே பிரத்யக்ஷம் இருந்ததே என்றால் அப்பொழுது ஒன்றாக சேர்க்க வாய்ப்பு இருக்குது என்று தான் பூர்வபக்ஷத்தினுடைய சங்கிரகம். ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே சித்தாந்தத்துக்கும் போயிடலாமா? சரி, சித்தாந்தம் என்ன? சித்தாந்தமானது என்ன அப்படி என்றால், அடைமொழியானது அதாவது விசேஷணமானது என்ன பண்ணும் அப்படின்னா, பொருட்களை இந்த சம்ஸ்கிருத பிரயோகத்தையும் நல்லா நோட் பண்ணோம். 2 பேரும் எவ்வளோ அழகாக ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அழகாக சுதாரிச்சுண்டு விசேஷம் கிடையாது விசேஷணம் அப்படின்றத நுட்பமாக அதை நோட் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லி கொண்டு வரார்கள். அந்த விசேஷணமானது பொருட்களை வேறுபடுத்தி காட்ட உதவும் அப்படின்றது பூர்வபக்ஷத்தினுடைய வாதம். எம்பெருமானாரும் அதை மறுக்கவில்லை. அடைமொழியாக அதாவது விசேஷணமானது பொருட்களை வேறுபடுத்தி காட்ட உதவும். ஆனால் எவ்வாறு வேறுபடுத்தி காட்ட உதவும் அப்படின்றதுல பூர்வபக்ஷிகளுக்கும் சித்தாந்திகளுக்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. நம்மளுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, அந்த விசேஷணம் எப்படி வேறுபடுத்தி காட்டுறது அப்படின்னு பார்க்குறப்போ, தன்னை சாராத பொருட்களை விளக்கி தன்னை வெளியே கொண்டு வரும். அதாவது இப்போ வெள்ளையான புஷ்பம்னு சுவாமி சாதித்த சமயத்தில் வெள்ளையான அப்படின்றப்போ வெள்ளை அப்படின்ற அந்த பண்பை எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடி கருப்பான, மஞ்சளான அல்லது நீளமான அப்படின்ற மற்ற விரோதமாக உள்ள அந்த பண்புக்கு விரோதமாக உள்ள மற்ற விசேஷணங்களை ஒதுக்கி மற்ற பண்புகளை கொண்ட அந்த பொருட்களை விளக்கி தன்னை அதிலிருந்து பிரித்து கொண்டு வரதுனால அதுதான் விசேஷணம். அதாவது அப்படின்றது சித்தாந்த வாதமாக இருக்குது. அப்படி பார்க்கையில் அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இது 3த்துக்கும் எந்த விதமான விரோதத்துவமும் இல்லை. அதனால் விரோதமும் இல்லை, இதுவும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ துவம் வேண்டாம், அதுக்காக சொன்னேன். விரோதித்துவம் சொல்லணும், இல்லாட்டி விரோதம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த 3ம் ஒரு பிரம்மத்தின் இடத்தை இருக்க தட்டில்லை அப்படின்றது சித்தாந்தம். இதற்கு பலவாறாக சுவாமி எம்பெருமானார் உதாரணங்களை எடுத்து காட்டுகிறார். அப்படி பார்க்கறது இதிலே கொஞ்சம் இன்னும் டீப்பாக போயிடுவோம். இப்போது சித்தாந்தத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இப்போ எம்பெருமானார் ஒப்புக்கொள்கிறார். என்ன ஒப்புக்கொள்கிறார்? விசேஷணம்ன்றது வியாவர்த்தகம், பிரித்து காட்டும் அப்படின்றத எம்பெருமானாரும் ஒப்புக்கொள்கிறார். எவ்விதமான பிரிவை ஏற்படுத்தும்? விசேஷணம் வெள்ளையான மலர் அப்படின்னு சொன்னால் அது எவ்விதமான ஒரு பிரிவை ஏற்படுத்தும் அப்படின்னா, வெள்ளை அல்லாத ஒரு மலரில் இருந்து இதை பிரித்து காட்டும் என்று தான் கொள்ள வேண்டும். அப்போது அந்த வெள்ளை அப்படின்ற தன்மை அது எந்த ஆசிரியத்தில் இருக்கோ அந்த ஆசிரியத்தில் மற்ற தன்மைகள் இருக்காது என்று இவ்வளவே தான் காட்டும். இப்போ மலர் அப்படின்னு போட்டதுனால அதற்கு பிறகு வெள்ளையான மலர் அப்படின்னு போடுறதுனால அப்போ மலரிலிருந்து இதை பிரித்து காட்டும் அப்படின்றது கிடையாது. வெள்ளையான மலர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா,
அந்த மலரில் வெள்ளைத்தன்மைக்கு விரோதமாக இருந்துள்ள மற்றொரு தன்மை, விரோதியாக இருந்த மற்றொரு தன்மையை பிரிக்கும். அதுதான் அதனுடைய வியாவர்த்தகத்துவம், பிரித்து காட்டுதல் என்றது இவ்வாறாக தான் இருக்கும். இந்த வாசி புரிகிறதா? பூர்வ பட்சத்தில் என்ன பண்ணியிருப்பா, விசேஷணம் போட்ட உடனே அந்த அந்த ஆசிரியம், அந்த என்டிட்டி இருக்கு இல்லையா, அதுவே தனி அப்படின்னு சொல்கிறது தான் பூர்வபக்ஷம். எம்பெருமானார் சொல்கிறது இது பிரிக்கும், இது வியாவர்த்தனம் பண்ணும், தள்ளிவிடும். எதை தள்ளிவிடும்? விருத்தமான தர்மங்களை கொண்ட விசேஷத்தை தள்ளி. ஆமாம், சரி, விருத்தமான தர்மத்தை கொண்ட விசேஷத்தை தள்ளிவிடும்ன்றது ரொம்பவே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, இதுக்கு விசேஷம் எதுவோ, வெள்ளையான அப்படின்றது விசேஷனம். வெள்ளையான என்னது? ஏதோ ஒரு பொருள் இருக்க போகிறது இல்லையா, அதுதான் விசேஷம். அந்த விசேஷியத்தில் எதை தள்ளுறது? இப்போது அந்த விசேஷத்தில் மற்ற தர்மங்கள், அதாவது மஞ்சள், கருப்பு அப்படின்ற மற்ற விருத்தமான தர்மங்களை தள்ளுறது. அங்கே கூட மற்ற எல்லா தர்மங்களையும் தள்ளுறது அப்படின்னு கிடையாது. ஆக வெள்ளையான மலர்ந்த பூ அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெள்ளைத்தன்மை இருக்குது அப்படின்றதுக்காக மலர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தர்மம் இருக்கலாம், அதுக்கு விரோதம் கிடையாது. மஞ்சள் தன்மை இருக்காதுன்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா விரோதம் இருக்குது, வெள்ளைத்தன்மைக்கும் மஞ்சள் தன்மைக்கும் விரோதம் இருக்கிறதுனால அந்த மஞ்சள் தன்மையை மட்டும் தள்ளிவிட்டுடும் இப்படின்றது தான் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தினுடைய கிரக்ஸ். இது ஏதாவது சேர்க்கணுமா? முன்பு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம், அந்த தொழுவத்தில் மாடை வச்சு. அதே போல் இப்போ வந்து ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கு வந்து 2 கொம்பு இருக்குன்னா, 2 கொம்பு உடைய ஒரு மாடு தொழுவத்தில் இருக்கிறதே நம்ம போட்டோம்னா, அரை கொம்புடைய கொம்பு இல்லாத மாடை வந்து தள்ளி விட்டுரும். அதே போல் நம்ம அடுத்த 2 பதார்த்தத்துக்கும் நம்ம அதே மாதிரி சொல்லணும். ஆமாம், வேற என்ன 2 பதார்த்தத்துக்கு? இப்போ வந்து அரை கொம்புடைய மாடு அப்படின்னு நம்ம சொல்லணும், அடைமொழி இட்டோமே என்னால் முழு கொம்புடைய கொம்பில்லாத மாட்டை தள்ளிவிடும். அதே போல கொம்பில்லாத மாடு தொழுவத்திலே இருக்கிறதே என்று சொன்னால், அரை கொம்புடைய முழு கொம்பு 2 கொம்புடைய மாடு வந்து தொழுவத்திலே இருக்கிறது என்றது தெரியும், தள்ளிவிடும். அப்படி கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். என்னன்னா, இப்போது அரை கொம்புடைய மாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரை கொம்புடையது அப்படின்றது விசேஷனம். அதற்கு ஆசிரியம் விசேஷியம் என்ன ஆகிறது? இப்போது என்ன அர்த்தம்? விசேஷியம் ஆசிரியம் என்ன சொல்லலாம்? இங்கே மாடு தான் விசேஷம் ஆசிரியமாக இருக்கு இல்லையா. இப்போ இந்த விசேஷனம் என்ன பண்ணுறது? அரை கொம்புடைய மாடு அப்படின்னு சொல்கிறதுனால என்ன கிடைக்கிறது? மற்ற கொம்பில்லாத மாடு, 2 கொம்புடைய மாடு, அதை வந்து தள்ளிவிடும். எங்கேருந்து தள்ளி விடுறது? தொழுவத்திலே கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுறதா? இல்லை, அந்த இடத்துல இந்த விசேஷம் போட்டோன்னா இந்த மாடு தான் இருக்குது. மற்ற அந்த இடம்னா என்ன? தொழுவம் அப்படின்ற இடமா? தொழுவம் அப்படின்ற இடம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது அங்கே 3 விதமான மாடுமே இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போ இருக்கும்பொழுது ஒருத்தர் சொல்கிறார், அந்த தொழுவத்தில் அரை கொம்புடைய மாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒன்றும் தப்பு கிடையாது, மற்ற 2 மாடும் இருக்குது. இந்த வாக்கியத்தை கொண்டு அதை கழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ வேறுபாடு புரியுறதா? இப்போ இந்த தொழுவத்தில் அரை கொம்புடைய மாடு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்போ அவர் எதை தள்ளுறார்? அரை கொம்புடைய மாடு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, எதை தள்ளுறார்? முழு கொம்புடைய மாடெல்லாம் அந்த இடத்துல, அதாவது வந்து என்ன அப்படின்னா, அரை கொம்புடைய மாடுன்றப்ப, இப்போ அந்த மாடு அப்படின்னா ஒரு 10 மாடு இருக்குன்னா, அந்த மாடு அப்படின்னு அரை கொம்புடைய மாடை நம்ம பார்க்குற இடத்துல, அந்த இடத்துல வந்து முழு கொம்புடைய மாடும், அதாவது கொம்பே இல்லாத மாடும், அதாவது ஒரு மாடு, அந்த மாடுன்ற விசேஷத்துலேருந்து அரை கொம்புடைய மட்டும்தான் இருக்குது. முழு கொம்புடைய அந்த மாடுகிட்ட அந்த முழு கொம்புடைய அப்படின்ற தன்மை இல்லை, அவ்வளோதான். சரியா? அந்த தன்மையை தள்ளுறார். இப்போ புரியுறதா? அப்போ அரை கொம்புடைய மாடு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த அரை கொம்பு அப்படின்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அத்தை உடையது விசேஷம் ஆசிரியமாக என்ன இருக்குது? மாடு இருக்குது. இப்போ அந்த மாட்டில் என்ன தள்ளப்படுறது? முழு கொம்புடைய தன்மை, அந்த தன்மை தள்ளப்படுறது. அதுபோல் கொம்பில்லாத தன்மை அது தள்ளப்படுறது. இதுதான் எம்பெருமானார் சாதிக்கிறார். ஆக தள்ளிவிடுறதுன்றது உண்மைதான். ஏதோ பொருளையே தள்ளிவிடுறது, மற்ற ஒரு பொருள் டிஸ்டிங்காக கிடைக்கிறது அப்படின்னு கிடையாது. அந்த விசேஷனம் போடுறதுனால விசேஷனத்துக்கு ஒரு ஆசிரியம் இருக்கு இல்லையா, அந்த ஆசிரியத்தில் என்ன தள்ளிவிடப்படுறது? அந்த ஆசிரியத்தில் அந்த தன்மை வந்து பர்ஃபெக்டா விருத்தமான அந்த விசேஷனத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் தள்ளப்படுகின்றன. ஆகையினால தான் 2 கொம்புடைய மாடு அப்படின்னு விசேஷனம் போட்டால், அப்போது வெள்ளை நிறமே அது கிடையாதா, அதுக்கு எந்த நிறமுமே கிடையாதா அப்படின்ற கேள்வியெலாம் வராது.
விசேஷணங்கள் தள்ளப்படும். ஆனால் வெள்ளை நிறமோ மற்ற நிறமோ விருத்தம் கிடையாது. 2 கொம்புடைய தன்மைக்கு விருத்தம் கிடையாது. எது விருத்தமான தன்மை? முழு கொம்புடைய மாடு. ஆமாம், நான் சொன்னதே முழு கொம்பு தான். அது விருத்தமான தன்மை. அரை கொம்பு வேறு ஏதாவது வச்சுக்கணும். கொம்பில்லாத தன்மை அப்படின்றத வச்சுட்டோன்னா இதான் எம்பெருமானார் போகக்கூடிய ரீதி. வேறு ஏதாவது இங்கே இருக்கா சித்தாந்தத்தில் இந்த வீடியோவில்? ஸோ இதே போல் என்னென்னா ஜெகத்து வந்து ஜெகத் எங்கிருந்து உண்டாகிறதோ, எதனால் படைக்கப்படுகிறதோ, இதெல்லாம் காக்கப்படுகிறதோ, இரணத்தை லைக்கிறதோ, இந்த வாக்கியத்தில் வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது வந்து ஒரே பிரம்மத்துக்கு நம்ம பொருந்தி பார்க்கலாம். இந்த காலத்தின் வேறுபாட்டால் பொருத்தி பார்க்கல. பிரம்மம் வந்து ஜெகத்தை படைக்கிறது, ஒரு காலத்தில் காக்கிறது, ஒரு காலத்தில் இந்த பொருள்கள்லாம் சின்ன லைக்கிறது. அதனால வெவ்வேறு கால பேதாசை நம்ம வந்து சமாதானம் பண்ணணும். அதனால பிரம்மன்றது ஒரே பிரம்மம் தான். அதனால ஆனால் இந்த சமாதானம் வந்து நம்ம அந்த ஆக்ஷேபத்தை எழுப்பிட்டு அப்புறம் சொன்னால் தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு அம்சம் ஞாபகம் வருது. என்னென்னா பூர்வபக்ஷத்தில் சப்தத்தினுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சப்தத்தினுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன் காரியத்தா புத்தியை ஏற்படுத்தி அது முதல் அதிகரணத்தில் கரெக்டு தான். முதல் அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷத்தில் அது. இப்போது ஜென்மாதி அதிகரணத்தில் சப்தத்தினுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன் விசேஷனம் ஆகிற சப்தத்தினுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? விசேஷனம் ஆகிற சப்தத்தினுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன். விசேஷனமானது பிரித்து காட்ட உதவும். விசேஷனமானது பிரித்து காட்ட உதவும். வியாவர்த்தகத்துவத்தை ஏற்படுத்தும். ஆமாம், வியாவர்த்தி ஏற்படுத்தும். வியாவர்த்தகமாக அந்த விசேஷனம் அப்படின்ற சப்தம் இருக்கும். முக்கியமாக பூர்வபக்ஷத்தில் அந்த ஆசிரியத்தையே பிரிக்கும். 3 விசேஷணங்கள் இட்டோமே என்றால் 3 ஆசிரியங்கள் தேரும். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். அது பூர்வபக்ஷத்தினுடைய கிரக்ஸ் என்னது? 3 விசேஷணங்கள் இட்டோமே என்றால் 3 என்டிட்டிஸ், 3 ஆசிரியங்கள் தேரும். அப்புறம் என்னாச்சு? அதுக்கு ஒரு ஓவர் ரைடு ஒன்று வரும். என்ன உதாரணம்? பிரத்யக்ஷ பிரமாணமாக ஓவர் ரைடு. ஓவர் ரைடு வந்து என்ன பண்ணணும்? இந்த டிஃபால்ட் ஆப்ரேஷனை ஓவர் ரைட் பண்ணிட்டு 3 இருந்தது அப்படின்னா இந்த டிஃபால்ட் ஆப்ரேஷன், அதாவது இந்த ஓவர் ரைட் ஆப்ரேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 1 ஆகவோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி 2 ஆகவோ. ஆமாம், நம்ம உதாரணத்தில் 1 தான் பார்த்தோம். உண்மையாக பார்த்தோம்னா பிரத்யக்ஷத்தின்படி 2ன்னு கூட வேறு எங்கேயாவது அந்த மாதிரி ஸ்தலம் தேடலாம். ஆக டிஃபால்ட் ஆப்ரேஷன் என்ன? எத்தனை விசேஷணங்கள் இருக்கோ அத்தனை ஆசிரியங்கள் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஓவர் ரைட் என்ன வேண்டியிருக்கு? பிரத்யக்ஷம் என்ன பண்ணும்? எல்லா ஆசிரியத்தையும் சங்கிரகிச்சு இல்லை 3லாம் கிடையாது, 1 தான் ஆசிரியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ சித்தாந்தத்தில் என்ன இருக்குது? சித்தாந்தத்தில் டிஃபால்ட் எப்படி, ஓவர் ரைட் என்ன? இப்போ வந்து சித்தாந்தத்தில் வந்து டிஃபால்ட் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, சித்தாந்தத்துலேயும் வந்து வியாவர்த்தகம் வந்து ஏற்படும். அதாவது அடைமொழியானது, அதாவது விசேஷமானது ஒரு வேறுபடுத்தி காட்ட உதவும். ஆனால் சித்தாந்தத்தில் வந்து அந்த அடைமொழி 4 அடைமொழி இருக்குன்னா ஒன்னொன்றும் இன்னொரு அடைமொழி மேலே ஏறிட்டு கொண்டு தான் போகுமே தவிர, இப்போது பூர்வபக்ஷத்தில் பார்த்தோன்னா வெள்ளையான மலர்ந்த புஷ்பம் அப்படின்னு எடுத்தோம்னா வெள்ளையான புஷ்பம்னு ஒரு தனி ஒரு சேர்க்கிறோம், மலர்ந்த புஷ்பம் அப்படின்ட்டு ஒரு தனி ஆசிரியம் உண்டு. அதே சித்தாந்தத்தில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளையான புஷ்பம்ன்ற எடுத்த பிற்பாடு அதில் மலர்ந்த முட்டித்தன் பலவாக இருக்கும். அதில் இந்த ஓவர் ரைடான, அதாவது இந்த இன்னொரு விசேஷமானது ஓவர் ரைட் ஆகுது. ஓவர் ரைட்லாம் தேவை கிடையாது. ஓவர் ரைட் இல்லை, விசேஷமானது அதில் டிஃபால்ட்டாக ஆட் பண்ணுறதுனால, அதில் சேர்க்கறதுனால வெள்ளையான அதில் மலராத புஷ்பங்கள், வாடின புஷ்பங்கள்லாம் இருக்கிறப்போ மலர்ந்த புஷ்பங்களை மட்டும் வெள்ளையான புஷ்பங்கள்லேருந்து மலர்ந்த புஷ்பத்தை மட்டும் எடுக்கிறதுனால இது வந்து இருக்கு. அதே இன்னொரு வந்து இந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து முதல்ல வெள்ளையான அப்படின்னு சொல்கிறப்போ, வெள்ளையான புஷ்பம்ன்றப்ப நான் வெள்ளையான புஷ்பத்தை மட்டும் எடுக்காம நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கருப்பான வெள்ளையான ஏதோ ஒரு பொருள், வேற ஏதோ ஒரு புஷ்பம் இல்லாத கட்டில் மேலே எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிடும். புஷ்பன்ற சொல்ற வரப்ப மற்ற விருத்தமான புஷ்பம் சொல்ல தேவை, மற்ற விஷயங்கள் எல்லாம் தள்ளிடுறேன். என்னோட ஆசிரியமானது புஷ்பம்னு வந்துடுது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு அப்ஜெக்டிவான வெள்ளையான அப்படின்னு சேர்க்குறேன். இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ வந்து பூர்வபக்ஷத்தில் வந்து எனக்கு என்ன தேவை இருந்தது அப்படின்னா, அந்த தேவதத்தனுடைய அவருடைய உதாரணத்தை பார்க்குறப்போ எனக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு அந்த இடத்துல தேவை இருந்தது. சித்தாந்தத்தில் இருக்கிறப்போ விருத்தமான, அதாவது அந்த அடைமொழிகளுக்குள்ளேயே விருத்தமான
தர்மங்கள் இல்லாமல் போகிவிட்டால் எனக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு ஒண்ணு தேவையே கிடையாது. விரோதமாக ஒண்ணு இல்லாமல் இருந்ததே ஆனால் அந்த அவ்விடத்திலே நான் போய் பிரத்யக்ஷத்தை பார்த்து அதுக்கப்புறம் தேவதத்தன் ஒத்தவர் தான் அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. விரோதமா இல்லாத ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் 4-5 இருந்ததுன்னா ஒருவர் அப்படின்றது வந்து பிரத்யக்ஷம் இல்லாமே. சரி, சரியான புரிதல் தான் அது. நான் மறுபடியும் அது என்ன அப்படின்றத எல்லாருக்காகவும் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சித்தாந்தத்தில் என்னென்னா, அந்த பதங்கள் என்ன பண்ணுறது, அதனுடைய ஆப்ரேஷன் என்னென்னா, ஒரு அடைமொழி கொடுக்குறோம். அந்த அடைமொழியால் ஒரு தன்மையானது சொல்லப்பட போகிறது. அந்த தன்மைக்கு என்ன விருத்தமாக இருக்கோ அந்த தன்மைகள்லாம் கழிக்கப்பட போகிறது. அதே போல் இன்னொரு தன்மையை தெரிவிக்கக்கூடிய மற்றொரு அடைமொழியை கொடுத்தோமே என்றால் அப்போது என்ன பண்ணுறது, இதை வந்து எல்லாமே சங்கிரகம் பண்ணிக்கிறது, எல்லாமே சேர்த்துக்கிறது. பை டிஃபால்ட் சப்தம் என்ன பண்ணுறது, 4 அடைமொழிகள் இருக்குது, 5வது விசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு பதம் இருக்குது அப்படின்னு வச்சுப்பாங்க. சங்கிரகம் பண்ணிக்கும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும், 4 தர்மத்தையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். எப்போ அது அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா, அந்த தர்மங்கள் நடுவில் விரோதம் இருக்குது அப்படின்னு தோன்றிற்று என்றால் அப்போது என்ன பண்ணோன்னா அது ஸ்பிட் ஆகும், ஆசிரியமானது ஸ்பிட் ஆகும். இப்போ தேவதத்தா யுவா சமபரிமாணா லோகிதாட்சா அப்படின்னு 3 அடைமொழிகள் கொடுத்தோமா, இந்த தேவதத்தன் அப்படின்ற ஒரு ஆசிரியத்தில் இப்போ 3 தன்மைகளும் வந்து ஃபிட் ஆகுது. சமபரிமாணா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட அமைப்பு இல்லாத தன்மை தான் நிராகரிக்கப்படுறது. அடுத்தது யுவா அப்படின்னு போடுறதுனால அதுக்கு ஒரு விரோதம் கிடையாது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிடும். லோகிதாட்சா அப்படின்றதையும் அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ பை டிஃபால்ட் சப்தம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா தன்மைகளையும் அது சங்கிரகம் பண்ணுறது. இதான் வந்து சப்தத்தினுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன். இங்கே பிரத்யக்ஷம் தேவையே கிடையாது. சப்தம் டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணுறதுன்னு இதுதான் பண்ண போகிறது. பிரத்யக்ஷம் எங்கே என்ன பண்ணும், அது எப்படி ஒரு ஓவர் ரைடாக இருக்கும் பிரத்யக்ஷம் என்றால், இப்போ அந்த மாட்டு விஷயத்தில் அதை பற்றியும் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சித்தாந்தத்தில் இருந்து கொண்டு பிரத்யக்ஷம் வந்து வேறு விதமாக ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு மாட்டு விஷயத்தில் சித்தாந்தத்தில் சரி எடுத்து கொடுத்தா ஞாபகம் வந்துடும். சித்தாந்தத்தில் வந்து என்னென்னா, எப்போ வந்து அந்த பிரத்யக்ஷம் தேவைப்படுனா, முதல்ல கொம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எது முழு கொம்புன்றதை பார்க்கறதுக்கு, கொம்பு இல்லாத அரை கொம்புடைய முழு கொம்புடைய மாடு அப்படின்றப்ப ஒரே மாட்டின் இடத்துல இந்த 3 தன்மைகளும் ஒரு சேர இருக்காது அப்படின்ற பிரத்யக்ஷம் வந்து முதல்ல அந்த யார் வந்து அந்த பார்க்கிறாரோ அவருக்கு வந்து தெரியும். யார் வந்து இந்த சொற்களை கேட்குறாரோ அவருக்கு வந்து தெரியும். அப்போ அவருக்கு வந்து பிரத்யக்ஷம் வந்து இல்லை, இது 3 விருத்தமான தர்மங்கள், அரை கொம்புடைய மாடு, முழு கொம்புடைய மாடு, கொம்பில்லாத மாடு, இது 3ம் ஒரே ஒரு மாட்டின் இடத்துல இருப்பது சாத்தியமற்றது அப்படின்றது அவருக்கு அந்த புரிதல் ஏற்படுத்துறதுக்கு சாத்தியமல்ல அப்படின்றது இருக்கிட்டு அவருக்கு வந்து என்னன்னா, அப்போ வந்து ஒரு பிரத்யக்ஷமானது அவருக்கு அங்கே தேவைப்படுது அப்படின்னு. சரியா? அப்போ என்ன ஆகுது, பை டிஃபால்ட் சப்தம் என்ன பண்ணுறது, என்ன 4 பதங்கள் நம்ம போட்டோமோ எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ண தான் பார்க்கும். இப்போ ஒருவேளை அவர் இந்த மாதிரி கொம்பு இருக்காது அப்படின்றதெல்லாம் அவர் பார்த்ததே இல்லை அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ யோசிச்சு பாருங்க, 1 கொம்புடைய 2 கொம்புடைய அதே போல் கொம்பில்லாத மாடு தொழுவத்திலே இருக்கின்றது அப்படின்னு ஏகவச்சனத்தை பிரயோகம் பண்ணுறோம். அதை கேட்குறவருக்கு இதெல்லாம் விருத்தமானது அப்படின்னு அவருக்கு தோன்றலை அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அவர் என்ன புரிஞ்சுப்பார், தொழுவத்தில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுப்பார், கொம்பில்லாத அரை கொம்புடைய முழு கொம்புடைய மாடு என்ற ஒரு அப்படின்னு தான் புரிஞ்சுப்பார் அவர். அப்போ டிஃபால்ட்டாக சப்தத்தினுடைய ஆப்ரேஷன் இதுதான். 3த்தையுமே சேர்த்து நமக்கு அந்த மாதிரி தான் போதத்தை ஏற்படுத்தும். ஆனால் நமக்கும் அது பாதிக்கும். ஏன், நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், பிரத்யக்ஷத்தால் பார்த்து, என்ன தொழுவத்தில் பிரத்யக்ஷத்தால் பார்த்துருக்கோம் 3 வெவ்வேறு மாடு அப்படின்னு. ஏன்னா ஒரு மாடு கிட்ட ஒரு கொம்பு தான் இருக்கும், இன்னொரு மாடு கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய உதாரணத்தில் ஒரு மாடு கிட்ட ஒரு கொம்பு இருக்கும், இன்னொரு மாடு கிட்ட 2 கொம்பு இருக்கும், ஒரு பூர்ணமான கொம்பு இருக்கும், இன்னொரு மாடு கிட்ட கொம்பே இல்லாத மாடாக நம்ம பார்க்கணும். அதனால் பிரத்யக்ஷத்தால் நம்ம பார்க்கறதுனால நமக்கு முன்னாடியே ஒரு புரிதல் இருக்கும், இது ஒரு இந்த மாடு எப்படி அந்த மாடு. சரியா? ஆனால் நம்ம பிரத்யட்சமாக என்ன பார்த்துருக்கோம், இப்போ கொம்பு அப்படின்றது அது தலையில் தான் இருக்கும். இப்படி வேணால் யோசிச்சு பார்ப்போமே. ஒருத்தர் வந்து மாடு அப்படின்றத அவர் நேரில் பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட வந்து அரை கொம்புடைய கால் கொம்புடைய இந்த மாதிரி 3 விசேஷங்கள் கொடுத்து மாடு இருக்குது, இப்படிப்பட்ட மாடு தொழுவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல, அவர் ஒரு கால் இப்படி கூட நினைக்கலாம், பின்பகுதியில் ஒரு வேளை அரை கொம்பு இருக்குது, அதே போல் முதுகில் 2 கொம்பு இருக்குது, அதுக்கப்புறம் முன்னில் வந்து கொம்பே இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? நம்ம கண் கூட என்ன பார்த்துருக்கோம், மாடு அப்படின்னாலே அது தலைப்பகுதியில் தான் கொம்பு ஆனது இருக்கும். அப்போ ஒரே பகுதியில் கொம்பு இருக்குது கொம்பு இல்லை அப்படின்றது சரி வராது.
அப்போ இது விருத்தமான தர்மங்கள் என்று முன்பே அந்த பிண்டத்தை அந்த மாட்டை பிரத்யட்சத்தால் பார்த்ததுனால அது இப்படிப்பட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால இப்போது சொல்லப்படுற விசேஷணங்கள் எல்லாம் விருத்தமானவை அப்படின்ற எண்ணம் நமக்கு ஓடின்னு இருக்கிற படியினால தான் இப்போ என்ன ஆறுது, நமக்கு இந்த 3 விசேஷங்கள் கூடிய அந்த சென்டென்ஸ் கேட்ட உடனேயே என்ன நம்ம புத்தி எப்படி வேலை செய்யலை, டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்கணும், இந்த சப்தங்கள்லாம் வாங்கி ஒன்று சேர்த்துருக்கணும். ஆனால் இப்போ நமக்கு என்ன இருக்குது, அந்த பிரத்யட்சமாக நம்ம ஒரு பாதம் பார்த்துருக்கோம், 3மே ஒரு இடத்துல இருக்காது, இதெல்லாம் விருத்தமான தர்மங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஆகையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3 தனியாக புரிஞ்சுக்கிறோங்க. ஓகே இல்லையா? சரி, இப்போது பூர்வபக்ஷி சொன்னது என்ன அப்படின்னா, பிரம்மமானது பிரத்யட்சம் கிடையாது, ஆகையினால அது ஒன்றுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. ஸோ இப்போ அதை வச்சே பூர்வபக்ஷத்தை நம்ம இப்போது பிரதிவாதமிடலாம், அதை அட்டாக் பண்ணலாம், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். பூர்வபக்ஷத்துக்கு பிரம்மம் பிரத்யட்சம் அல்ல, உண்மை தான், நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றத பேசிஸாக வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இங்கே எதாவது தோன்றதா? பிரம்மம் பிரத்யட்சம் அல்ல. தைத்திரிய உபனிஷத்து இந்த வாக்கியம் இருக்குது, அரை கொம்புடைய முழு கொம்புடைய கொம்பில்லாத மாடு தொழுவத்திலே இருக்கின்றது. அது போலவே தான் ஜகத்தை படைக்கின்ற காக்கின்ற லயஸ்தானமாக இருக்கின்ற பிரம்மம் இருக்கின்றது என்று ஒருமையில் தான், ஏகவச்சனத்தில் தான் இருக்குது. இதை கொண்டே நம்ம சொல்ல முடியும். இப்போது பூர்வபக்ஷியே நீ தப்பு, பிரத்யக்ஷத்தால் பிரம்மத்தை காண முடியாது அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கொண்டு இது எங்களுக்கு சாதகம்தான் அப்படின்னு சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன், அதாவது இப்போது 3 தொழிலுமே ஒரே காலத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. படைத்தல்ன்றது ஒரு காலத்தில் நடக்கக்கூடியது, அது அடுத்த ஆக்ஷேபமாக வச்சுப்போமே, வச்சுப்போம். இப்படி வேணால் வச்சுப்போமே, இந்த படைத்தல் அப்படின்றது கூட வேண்டாம். பிரம்மமானது ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீயஸ்பதியாக, அதே போல் சர்வ சூரி சேவியமானனாக இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. 3 விசேஷணங்கள். பூர்வபக்ஷத்தில் என்ன ஆகும், 3 விசேஷணங்கள் போட்டிங்களே, அப்போ 3 பேர் வெவ்வேறு தானே அப்படின்னு தானே பூர்வபக்ஷம் இருக்கும். இப்போ சித்தாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், கிடையாது, ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பூர்வபக்ஷத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, பிரத்யட்சத்தால் பிரம்மத்தை காண முடியாது, அப்போ ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வழி கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம். அந்த ரீதியில் இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் 3ன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன பிரத்யட்ச பிரமாணம் இருக்குது? இப்போ கொம்பில்லாத அவர் சாதித்தது போல, கொம்பில்லாத அரை கொம்புடைய முழு கொம்புடைய மாடு வந்து ஒரே ஒரு விசேஷத்துக்கிட்ட இருக்க வாய்ப்பில்லை. அப்படின்றப்போ அப்போ பிரத்யட்ச பிரமாணம் இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி இருக்குன்றப்போ, இப்போ அவள் என்ன சொல்கிறா, பூர்வபக்ஷிகள்னா பிரத்யட்ச பிரமாணம் வேணும், இது அடைமொழிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறப்போ, உங்களுக்கு பிரத்யட்ச பிரமாணமே கிடையாது ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கப்போ, இது 3ம் வந்து தனித்தனி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பிரத்யட்ச பிரமாணமே கிடையாது. பர்ஃபெக்ட், சரியா பதில் புரிஞ்சுதா? இப்போ என்னென்னா சித்தாந்தத்தில் நம்ம எப்படி வச்சுட்டோம், பூர்வபக்ஷத்தில் சப்தத்தினுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷன் என்ன, பிரிக்கிறது, வஸ்து ஆசிரியத்தையே பிரிக்கிறது பூர்வபக்ஷத்தில் டிஃபால்ட் ஆப்ரேஷன் சப்தத்துக்கு. அதுக்கு ஓவர் ரைட் என்ன வேண்டியிருக்கு, சேர்க்கறதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் சேர்க்கறதுக்கு. அதான் முக்கியம். இங்கே அப்போ என்ன ஆகிடுறது, டிஃபால்ட்டாக பிரிச்சிடும் சப்தம், சேர்க்கறதுக்கு பிரத்யக்ஷம். இப்போ சித்தாந்தத்தில் டிஃபால்ட் என்ன, ஓவர் ரைட் என்ன? இப்போ சித்தாந்தத்தில் வந்து நம்ம ஒரு பொருளை அறிகிறோம்னா அந்த விசேஷமாக இட்டப்புறம் அதோடைய விருத்த தர்மங்களை தள்ளி விடுறது. கரெக்டு. அப்போ 4 விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு வாக்கியத்தில் 4 விசேஷங்கள் இருக்குது, விருத்த தர்மங்களை தள்ளிவிட்டுடும். ஆனால் இருக்கக்கூடிய தர்மங்கள் 4 தர்மங்கள், அது தனித்தனி ஆசிரியத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தமா? டிஃபால்ட் என்ன பண்ணும் சித்தாந்தத்தில்? டிஃபால்ட் நான் கேட்கறது புரியுறதா? முதல்ல விளக்கி வச்சு, அதாவது அந்த பிரத்யட்ச பிரமாணத்தினால பிரத்யட்ச பிரமாணத்தினால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பிரத்யட்ச பிரமாணம் அதில் வந்து சேர்ப்பு எதில் அப்படின்னா பூர்வபக்ஷத்தில் வந்து சேர்க்கறதுக்கு வந்து பிரத்யட்ச பிரமாணம் வேண்டி இருக்கு. சித்தாந்தத்தில் டிஃபால்ட் என்ன பண்ணுறோம், விருத்தமான தங்களை உணர்றதுக்கே பிரத்யட்ச பிரமாணம் தேவை. அது 2வது சொல்லணும். இப்போ என்ன சொல்லணும் சித்தாந்தத்தில், இப்போ பூர்வபக்ஷம் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், பூர்வபக்ஷத்தினுடைய கரெக்ஷன் அப்படின்னா, டிஃபால்ட்டாக சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆசிரியத்தை பிரிச்சிடும். 4 விசேஷணங்கள் இட்டோமே என்றால் 4 என்டிட்டிஸ், 4 ஆசிரியம், டிஃபால்ட்டாக இதுதான். அப்புறம் கண்ணால் பார்க்கணும், தேவதத்தன் ஒருத்தன் தானே அப்படின்னு சேர்க்கறதுக்கு பிரத்யக்ஷம் வேண்டி இருக்குது. சித்தாந்தத்தில் என்னென்னா,
வியாவர்த்தகத்துவம் சப்தத்துக்கு உண்டுன்றதை ஒத்துக்கிறேன். தள்ளும் அப்படின்னா என்டிட்டியை தள்ளாது, தனித்தனி என்டிட்டிஸை கொடுக்காது. அது ஒரு என்டிட்டியிலேயே மற்ற விருத்தமான தர்மங்களை தள்ளிடும். அப்போ டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறது, அந்த 4 அடைமொழிகள் இடுறோம் இல்லையா, இந்த 4 அடைமொழிகளுக்கு 4 தன்மைகள் அர்த்தம் இல்லையா, அந்த 4 தன்மைகளுக்கு விருத்தமான மற்ற தன்மைகள் தள்ளப்படும். இந்த 4 தன்மைகள் கடைசியில் எங்கே இருக்கும், அதுக்கு ஒரு ஆசிரியம் வேணும் இல்லையா. 4 ஆசிரியமா ஒரு ஆசிரியமா என்றால் டிஃபால்ட்டாக என்ன பண்ணும் சப்தம். இப்போ வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா அந்த விருத்தமான தர்மங்களை விலக்கி வச்சுட்டு ஒரு விஷயம், அப்போ பிரத்யக்ஷ பிரமாணத்தினால பிரத்யக்ஷம் கொண்டு அப்படியே 4 அடைமொழிகள் இருக்கு இல்லையா, அது டிஃபால்ட்டாக சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆசிரியம் தான், சேகரிக்க தான் பார்க்கும், சேகரிக்க தான் பார்க்கும். இதுதான் முக்கியம். பை டிஃபால்ட்டு ஒரே பொருளில் பொருந்துற மாதிரி பொருந்துற மாதிரி பார்க்கும். 4 அடைமொழிகள் 4 விசேஷணங்கள் போட்டாலும் கூட பூர்வபக்ஷத்தில் என்ன வச்சுருக்காங்க, தனித்தனி என்டிட்டியாக நமக்கு வரும். டிஃபால்ட் ஆப்ரேஷன் சப்தத்துக்கு இதுதான். அதுக்கப்புறம் சேர்க்கத்துக்கு பிரத்யக்ஷம், இதுதான் பூர்வபக்ஷம். சித்தாந்தத்தில் 4 அடைமொழிகள் போட்டோம்னா கூட டிஃபால்ட் என்ன பண்ணும், சப்தமானது பொருளை தான் ஆசிரியக்குது அப்படின்றது தான் டிஃபால்ட் ஆப்ரேஷன் சப்தத்துக்கு. 4த்தையும் சேர்க்கணும், 4த்தையும் சேர்த்து நமக்கு ஒரு பொருளாக தான் காட்டும். சித்தாந்தத்தில் இதான் டிஃபால்ட் ஆப்ரேஷன் ஆஃப் சப்தம். இப்போ ஓவர் ரைட் எங்கே வேண்டி இருக்கு, சேர்க்கறது சப்தத்துக்கு டிஃபால்ட் ஆப்ரேஷன், பிரிக்கிறதுக்கு தான் பிரத்யக்ஷம் வேண்டியிருக்கு. இதெல்லாம் விருத்தமான தன்மைகள் அப்படின்னு சொல்லி 4 தன்மைகள் சேர்க்க முடியாத எங்க பிரித்து தானே காட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரத்யக்ஷம் வேண்டியிருக்கு. இந்த சூக்ஷ்மமான வாசி புரியறதா, பூர்வபக்ஷத்தில் என்ன அர்த்தம், சப்தத்தினுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷனே பிரிக்கிறது தான். விசேஷங்கள் 4 அடைமொழிகள் போட்ட 4 என்டிட்டிஸ் 4 விசேஷங்கள்னு பிரிச்சிடும். அப்புறம் அதுக்கு ஓவர் ரைடாக என்ன வேண்டியிருக்கு, சப்தம் சேர்க்க வேண்டியிருக்கு, அதாவது பிரத்யக்ஷமானது சேர்க்க வேண்டியிருக்கு பூர்வபக்ஷத்தில். சித்தாந்தத்தில் என்ன ஆகுது, இப்போது டிஃபால்ட்டாக 4 அடைமொழிகள் போட்டாலும் கூட என்ன பண்ணுறது, சித்தாந்தத்தில் சப்தமானது இப்படி வியாபரிக்கிறது. சப்தம் வந்து போட்ட 4 விசேஷணங்களும் ஒரே பொருளை தான் ஆசிரியிச்சிருக்கு அப்படின்னா டிஃபால்ட்டாக டிஃபால்ட் ஆப்ரேஷன். சரி, அதுக்கப்புறம் பிரத்யக்ஷம் எங்கே வேண்டி இருக்கு, பிரித்து காட்டுறதுக்கு தான். எங்கே விருத்தமான தன்மைகள் இருக்கோ அங்கே நம்ம வந்து பிரத்யக்ஷத்தால, இப்போ நம்ம பார்த்த உதாரணத்திலேயே கொம்பு இல்லாத மாடுன்னு பார்த்தோம், அரை கொம்புடைய மாடுன்னு பார்த்தோம். இது இந்த தன்மைகள்லாம் ஒரே மாட்டுக்கிட்ட இருக்காது, வேறு மாட்டுக்கிட்ட இருக்கும், இல்லை ஒரே மாட்டுக்கிட்ட வேற காலத்தில் இருக்கலாம். சரி, அதுவும் நல்ல இதுதான். ஒரே மாட்டில் கூட வேறு காலத்தில் இருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விரோதம் இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இதெல்லாம் இருக்காது அப்படின்னு கண் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ பிரத்யக்ஷம் என்ன பண்ணுறது, விரோதம் இருக்குது அப்படின்றதுனால அப்போ பிரத்யக்ஷம் ஓவர் ரைட் பண்ணி 4 விசேஷணங்கள் ஒரு ஆசிரியத்தில் பொருந்தாது அப்படின்னு 4ஐயும் பிரித்து கொடுக்கறது, 4 ஆசிரியங்கள் அப்படின்னு பிரித்து கொடுக்கறது. இப்போ சித்தாந்தத்துக்கு வந்தோன்னா பிரம்மம் பிரத்யக்ஷம் அல்ல அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு ஆமாம் நல்லது தான் அப்படின்னு நம்மளும் ஒத்துப்போம். பூர்வபக்ஷி சொன்னது என்ன, பிரம்மம் பிரத்யக்ஷம் அல்ல, எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய பதில் என்ன, ஆமாம் பிரம்மம் பிரத்யக்ஷம் அல்ல, ஆகையினால எப்படி பிரிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ சப்தம் டிஃபால்ட் ஒரு பிரம்மம் தானே தெரிவிக்கிறது. நீயோ பிரம்மத்தை நீயும் பார்க்கல, இதெல்லாம் விருத்த தர்மங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி கிடையாது. அப்போ எப்படி நீ பிரிக்கிற, நல்ல எம்பெருமானார் காட்டுறது இதுதான் சரியா. இப்போ இதை கொண்டு வா. இப்போ வந்து விரோதம் இருக்கே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வரலாம். விரோதம் இருக்கே, பிரம்மத்தில் இந்த 3 விசேஷணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கே விரோதம் இருக்கே. என்ன விரோதம், ஜெகத்தானது படைக்கிறது, காக்கிறது, இந்த பொருள்கள்லாம் லைக்கிறது அப்படின்ட்டு அந்த விசேஷணங்கள். இது வந்து நம்ம கொள்ளக்கூடிய சமாதானம் என்னன்னா ஒரு காலத்துல அதில் ஆக்ஷேபம் என்ன, இங்கே ஆக்ஷேபம் கரெக்டாக இதில் 3மே விருத்தமா, 3 பொருளுமே விருத்தம் அப்படின்ட்டு பூர்வபக்ஷம் சொல்றார். பட் ஆனால் ஏன் விருத்தம், 3 பிரம்மங்கள் தெரிகிறது அப்படின்ற இல்லை, நான் கேட்குறது புரியுறது இல்லை. என்ன விருத்தம் வருது அப்படின்னா விரோதம் வருது. விரோதம் என்ன விரோதம் வருது அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல் இது 3மே ஒரே சமயத்தில் நடக்க வாய்ப்பு. அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரே காலத்தில் நடக்கிறதுக்கான கேள்வியில் பூர்வபக்ஷம் பொறுத்தவரையும் பூர்வபக்ஷம் பொறுத்தவரையும் இந்த 3 விசேஷணங்களை இட்டானா தனித்தனி 3 பிரம்மங்கள் தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஆனால் சித்தாந்தத்தில் வந்து இப்போ 3 விசேஷணங்களும் ஒன்றுத்துக்கொண்டு விரோதம் இல்லாமல் இருக்குது, அதனால அது ஒரு பொருளை ஆசிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது கரெக்டு, அது கடைசியில் சொல்ல போகிற சமாதானம். அப்போது இதில் விரோதம் கிடையாது, ஒரு பொருளை ஆசிரிக்கலாம் அப்படின்னு நம்ம சமாதானம் சொல்லணும்னா விரோதம் இருக்கேன்னு ஒரு ஆக்ஷேபம் வந்திருக்கணும் இல்லையா. அதுதான் எதிர்பார்க்குறேன். ஒரு விரோதம் இருக்கேன்னு ஒரு சங்கை எழுந்திருக்கு,
அதுக்கப்புறம் சமாதானம் சொல்கிறோம். இல்லையே வெவ்வேறு காலத்தில் இருக்கலாமே அப்படின்னு ஒரு சமாதானத்தை மேற்கொண்டு நம்ம சொல்கிறோம். விரோதம் இருக்கே அப்படின்றது என்ன? ஜகத்தை படைக்கிறான், அழிக்கிறான், விரோதம் தானே. ஒரு குயவன் அவன் பானை உருவாக்குகிறான், பானை அழிக்கிறான், எப்படி பண்ண முடியும்? விரோதம் தானே. விரோதம் தோன்றதில்லை. படைக்கிறான் அழிக்கிறான் அப்படின்றது விரோதம் தோன்றதில்லை. இவ்வளோதான் பிரச்சனம். இவ்வளோதான் அங்கே கேட்கப்படுற கேள்வி, சங்கை. அப்போ இங்கேயும் விரோதமான தன்மை இருக்கே, விருத்தமான தன்மைகள்லாம் இருக்கின்றனவே, அப்போ பிரித்து தானே பார்க்கணும் அப்படின்னு புரியுறது இல்லையா? நடுவில் ஒரு கேள்வி வரலாம். அப்போ பிரத்யக்ஷம் இங்கே பிரம்மத்தில் கூடாது, அப்போது எப்படி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்க முடியும் என்றால், நம்ம வேறு இடத்துல நம்ம பிரத்யட்சமாக கண் கூட பார்த்துருக்கோம் இல்லையா? ஒருத்தன் பண்ணும்பொழுதே அவன் அழிக்கவும் முடியாது அப்படின்றதெல்லாம் பிரத்யட்சமாக பார்த்துருக்கோம் இல்லையா? அதை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரம்மமானது ஜகத்தை படைக்கிறது, அழிக்கிறது, ஒத்து வரலையே, சரி வரலையே, விருத்தமான தர்மங்களாக தானே தெரிகிறது. அப்போ ரெண்டு பிரம்மம் அப்படி தானே கொள்ளணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு சங்கை. அதற்கு பதில் என்ன, சமாதானம் என்ன? யாரோ அவை இரண்டும் ஒரே காலத்தில் நடக்கவில்லை. அவை இரண்டும் வேறு வேறு காலத்தில் முதல்ல படைத்தல், அதுக்கப்புறம் அழித்தல் அப்படின்ற ஒரு வெவ்வேறு காலத்தில் நடக்கிறதுனால ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்க போகிறதில்லை அப்படின்றதுனால அது விரோதமானவை அல்ல அப்படின்றத சொல்லலாம். சரி, ஆக காலபேதத்தை வச்சுட்டு விரோதத்தை பரிகாரம் பண்ணலாம். இந்த மாட்டு விஷயத்தில் கூட பார்த்தோமே, ஒரே மாடானது அது கூட இன்றைக்கி கொம்பு இருக்கும், நாளைக்கு கொம்பு தான் கூட இருக்கும். அதனால் அந்த மாட்டிலேயே அந்த விருத்தமான விசேஷணங்களை சமாதானம் கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்பொழுது பிரம்மத்தின் இடத்துல காலபேதத்தை கொண்டு விரோதத்தை பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றது தான். இது ரொம்ப கடினமான அதிகரணம். இதிலெல்லாம் சப்தத்தினுடைய வியாபாரம் எப்படி அப்படின்னு எவ்வளோ அழகாக அனலைஸ் பண்ணியிருக்கா ஆச்சாரியாலாம், எவ்வளோ அழகாக அனலைஸ் பண்ணியிருக்கா. அதை இந்த ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக புரிஞ்சுன்னு இருக்கா. இது ரொம்ப கடினமான விஷயம். ரெண்டு பேர் புரிச்சுன்னு இருக்கா. இந்த ரெண்டு பேர் லௌகிக வியாபாரத்தையும் ஜீவனத்துக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதே போல் கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கான்றது நல்ல மனசில் நம்ம நினைவூட்டிகிட்டே இருக்கணும். அது மத்தியே இந்த மாதிரி ஆழமான ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 2வது அதிகரணம் யோசிச்சு பாருங்க. எம்பெருமானார் கஷ்டப்பட்டு காஷ்மீர பண்டாரத்துக்கு போயிட்டு விருத்தி கிரந்தத்தை சம்பாதிச்சு முதல் கட்டளை இட்டு பட்டித்வா பாஷ்யம்னு முதல் கட்டளையாக இட்டதை இவர்கள் நன்றாக அதெல்லாம் அந்த கட்டளையை எம்பெருமானாருடைய கட்டளையை சிறமேல் கொண்டு அதை நல்லா நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதை போல் எல்லாரும் ஜீவனத்துக்காக விருத்தி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது கூட கொஞ்சம் பார்ட் டைமாவது படித்தாலும் கூட கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக படித்தா இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத ரெண்டு பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுறது? அவர் பதிவிட்ட அந்த யூடியூப் வீடியோவில் நித்தியம் அதை ஒரு 2-3 வாட்டி கேட்டோன்னா ஒரு 1 மணி நேரம் நித்தியம் அதுக்குன்னே உட்காந்து செலவு பண்ணோம்னா தேவருடைய கிருப்பையால் அந்த அர்த்தங்கள்லாம் நம்ம புஷ்கரமாக ஞாபகம். அப்போது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்? 1 மணி நேரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். அப்படியே ஸ்ரீ சுரேஷ் எப்படி? முதல் தடவை கேட்கச்சே ஒரு மணி காலம் ஒரு முழுமையாக ஒரு அதிகரணத்தை எடுத்து அந்த ஒரு சாதித்த போல் அந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கு ஒரு மணி காலம் ஆகும். அதுக்கப்புறம் அதை நல்லா நினைவில் கொள்றதுக்கு மேலே மேலே இன்னும் ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரத்துலேருந்தே 1.5 மணி நேரம், ஒரு 2-3 தடவை அதை இது பண்ணிக்கிறதுக்கு செலவிடப்பட வேண்டியதாக இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் ஆகும். ஸோ 4 மணி நேரம்னு கூட வச்சுப்போமே. அப்போது இவ்வளோ முக்கியமான அதிகரண விஷயங்களை மேக்ஸிமம் 5 மணி நேரம் கூட வச்சுப்போம். மேக்ஸிமம் 5 மணி நேரம். அதை வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் செலவழிக்க முடிஞ்சதுன்னா நல்லது. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு காலகட்டம் கிடைக்கும், வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போது 2 மணி நேரம் சேர்த்தா போல் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அதிகரணத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி எம்பெருமானார் இந்த அர்த்தத்தை சாதிச்சிருக்கார் அப்படின்றத அனைவரும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் எப்படி தோன்றுறது? இங்கே பார்க்குறவாள ரொம்ப கம்மியாக தான் பார்க்க போகிறா, இருந்தாலும் அவர்களை ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஏதாவது என்ன சொல்லலாம், ஏதாவது தோன்றதா? இது ஸ்ரீபாஷ்யம்ன்ற ஒரு பெரிய கிரந்தம் அப்படின்ட்டு ரொம்ப கடினமாக இருக்கும். நம்ம அது எதுக்கு அதுக்கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக எம்பெருமானார் கிருபையிலையும் சுவாமி கிருபையிலையும் நமக்கு அர்த்தங்கள்லாம் ரொம்ப சுலபமாக ஸ்புரிக்கும் அப்படின்ற ஒரு
பாரத்தை வந்து ஆச்சாரியன் மேலே இட்டு நம்ம வந்து ஸ்ரத்தையோட கற்றுட்டோம் அப்படின்னா ரொம்ப எங்களுக்கு அடியனுக்கு வந்து 3-3.5 மணி நேரம், சில பேருக்கு வந்து 1.5 மணி காலத்துலேயும் அந்த சாமர்த்தியம் இருக்கச்சே அவளுக்கு வந்து இருக்கும். அதனால் எல்லாரும் அடியன் சுவாமி சாதிச்சா கூட ஆசையுடையவர்கள்லாம் வந்து இந்த 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 மாதிரி அர்த்தங்களை வந்து அர்த்த விசேஷங்களை ரொம்ப சுலபமாக சில மணி நேரங்களில் நம்ம வந்து சம்பாதிச்சோம். அப்படி சரி, ஏதாவது தோன்றதா மோட்டிவேஷனலாக? அதாவது இப்போ நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எத்தனையோ கிரந்தங்கள் அருளி உள்ளார்கள், ஏட்டில் எழுந்துரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போது கஷ்டப்பட்டு சேகரித்து எல்லாம் ஸ்ரீகோஷமாக்கி சுவாமி வந்து நல்லா பாடசாலைக்கு சென்று பெரியோர்களிடம் அடிபணிந்து பற்பல அர்த்தங்களை கேட்டு நம் போல்வாருக்கு நல்லா தெரியும்படி. அடியனுக்கு பெருசெல்லாம் ஒன்றும் தெரியாது, அடியனுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் தெரியாது. இந்த ஆள் இல்லாத காட்டில் ராஜா மாதிரி பாவம். இந்த இப்போ கார்பங்காடு சுவாமி, அதுக்கு முன்னாடி திருநாங்கூர் சுவாமி, ஆசுரி சுவாமி, இந்த போல் பெரியோர்கள்லாம் இருந்த சம்பிரதாயத்தில் ஆள் இல்லாததுனால நானும் ஏதோ சொல்ல வேண்டியதாக இருக்குது அடியே. ஆகையினால இப்போ எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியாலும் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்கா அடியே. சுவாமி வந்து அதெல்லாம் ரொம்ப சுலபமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கலாம் அடியா அடியா. சரி, இந்த 2 பேரையும் எப்படியாவது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக பார்த்து பல பேர் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான சொல்ல வேண்டியதாக இருக்குது, நம்ம சம்பிரதாயத்தில் பிரசித்தமான உபன்யாசகால் ரொம்ப சம்பிரதாயத்துக்கு நிறைய பணி செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கார்கள். அவர்களை அண்டி நிறைய அர்த்தங்களை கேட்டுக்கலாம். ஒருவேளை அவர்களுக்கு சமயம் போராததுனால ஆக்சசபிலிட்டி இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த ராமானுஜ வித்யா அப்படின்ற பிளாட்ஃபார்த்தில் வந்து சேர்ந்து எம்பெருமானாருடைய கட்டளையை எப்படியாவது நிறைவேற்றலாம் என்ற அந்த உறுதியோடு எல்லாரும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானாரை பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.